வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மாகாளய அமாவாசை தினமான இன்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய போறோம். நுழைவாயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மாகாளய அமாவாசை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நுழைவாயில் இன்னும் திறக்கப்படல. ஏன்னா 7 மணிக்கு தான் திறப்பாங்க. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் தரிசனத்திற்கு தினசரி அனுமதி கொடுத்திருந்தாலும் விசேஷ நாட்கள்ல இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமா தான் இருக்கும். குறிப்பா ஆடி அமாவாசை, மாகாளய அமாவாசை தினங்கள்ல இங்க வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் மிக மிக அதிகமாவே இருக்குங்க. சமீபத்துல இந்த பகுதிகளில் மழை பெய்யவே இல்லை. தானிப்பாறை ஓடையில நீர்வரத்து இல்லாம வறண்டு போய் கிடக்கு. எப்பவுமே இந்த மாங்கனி உடையில கொஞ்சமாவது நீர் வரத்து இருக்கும். இப்ப பாருங்களேன், வறண்டு போய் கிடக்கு. அதை பார்க்கும் போதே கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. ஓடைகள்ல நீர் வரத்து இருந்ததுன்னா தண்ணீரோட இரைச்சல் சத்தம் கேட்கும். ஆனா இப்ப கீவண்டுகளோட இரைச்சல் சத்தம் தாங்க கேக்குது. நேற்றைய தினம் அதிகப்படியான பக்தர்கள் மலை ஏறியிருக்காங்க. அவங்க எல்லாம் இரவு இங்கே கோவிலில் தங்கிட்டு இப்போ காலையில் தான் கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சதுரகிரி மலைக்கு தினமும் செல்லலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்த நிறைய நண்பர்கள் மற்ற நாட்களில் சதுரகிரி மலைக்கு வந்தோன்னா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கடைகள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசேஷ நாட்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் சதுரகிரிக்கு வந்தீங்கன்னா மலைக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த கடைகள் எல்லாம் இருக்காது. அதனால பூஜை பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னா மலை அடிவாரத்திலே நீங்க வாங்கிட்டு வரணும். ஏழு மணிக்கு மலையேற ஆரம்பிச்சு 9 மணிக்கெல்லாம் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சுவாமி சன்னிதியில் கூட்டம் மிக குறைவாக தான் இருக்கு.
இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 11, 12 மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும், நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. நிறைய பேர் வந்து இப்போதான் மலை ஏறிட்டு இருக்காங்க. மாகாளி அமாவாசை தினமான இன்று சதுரகிரி சுந்தர மகாலிங்க தரிசனம் அருமையா இருந்தது. கோவிலுக்கு வர முடியாதவங்க இந்த காணொளி மூலமா நீங்களும் வேண்டிக்கோங்க. சந்தன மகாலிங்கத்தினுடைய தோரண வாயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அன்னதானத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கு தட்டே கிடைக்கல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. சாமி தரிசனத்துக்கான வரிசை வந்து கஞ்சிமடம் வரைக்கும் நிக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க தோரண வாயில் வரைக்கும் வந்துடும். நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி. மலையடி வரத்துக்கு வந்தாச்சுங்க. ஆனால் எங்களை எல்லாத்தையும் வெளியில் விடாமல் வாயில் கதவை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா மலை ஏறக்கூடிய பக்தர்கள் வந்து இன்னுமே வந்து வாயில் கதவு முன்பாக காத்து கிடக்காங்க. அவங்க உள்ளே வந்துடுவாங்கன்ட்டு எங்களை வெளியே விடாமல் பூட்டி வச்சுருக்காங்க. அதனால சதுரகிரிக்கு வரக்கூடியவங்க காலையில் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து கதவு முன்னாடி காத்து கிடக்காங்க. சதுரகிரி வருவது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவோ மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.